வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் அலுமினியம் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம போன குவார்ட்டருக்கு நம்ம சொன்ன அந்த லைன்ஸை வந்து கரெக்டாக அவங்க பிரேக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. அது நான் வந்து ப்ரூஃபாக சொல்ல முடியாது. பட் போன குவார்ட்டருக்கு உண்டான வீடியோ பார்க்கணுங்கிறது அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 270 டார்கெட் டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 277ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூஸ் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல இருக்குது, அதாவது 0.01ல இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.68ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக தான் தெரியுது. குவார்டர்லி ஃபோர்காஸ்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு 0.25 கிட்டக்க இவன் வந்து 0.25 கிட்டக்க இவன் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 13% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ரியாலிட்டியில் அது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 36.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய ரெவென்யூ Q to Q நம்ம பார்க்கும்போது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 400 கோடி ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 380 கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 7.8 அப்படிங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 33.3 இருக்கு. ஸோ இப்போ இது போன தடவை காட்டிலும் 2.1 கூட. ஸோ இப்போ கிளியராகவே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 குவார்ட்டராக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 9 குவார்ட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை அவங்க கிளியரா மெயின்டைன் பண்ணிட்டே வரா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 24.24%, இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.85%, எஃப்ஐஎஸ் 1.16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 96.9, ஃபேர் பிரைஸ் 269, கரண்ட் பிரைஸ் 278. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.03 இருக்கு. நமக்கு இது வந்து அஃபோர்டபிலிட்டி தான். ஸோ இது அதே சமயத்தில் இவன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கோட அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5ன்னு பார்ப்போம். சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால 1.25, 1.5ங்கிறது நம்ம ரேஞ்ச் பார்ப்போம். ஸோ இப்போ இவன் 1 தான் இருக்கிறதுனால, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறான். சரி, இப்போ இந்த நிலையிலேருந்து இவன் கொஞ்சம் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் 1.25ங்கிறத நம்ம அசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது 336ன்னு கன்வெர்ட் ஆகுது. அதே சமயத்தில் 1.5 அப்படின்னு வரும்போது 404 அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவன் வந்து கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 33.3, அது ஆவரேஜ் பண்ணும்போது 8.33ன்னு வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 8.50. அப்படிங்கும்போது எஸ்டிமேஷன் வந்து 0.1 வந்து கம்மியாக தான் இருக்குது. இவன் அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால ஓகே, இவன் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டான். இப்போதைக்கு நமக்கு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டான். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷன்ஸ்குள்ளே எடுத்து மூமெண்டம் கொடுக்குறாங்கங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்குது. அதே நிலை இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இப்போ வரைக்கும் அவன் வந்து மேலே கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. இபிஎஸோட டிடிஎத்தோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜும் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குமுலேட்டிவ் ஆவரேஜும் கம்மியாக இருக்குன்னா எஸ்டிமேஷனை காட்டிலும்
குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் 381லேருந்து 538 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. 449ங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. இப்பயுமே இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இன்னும் வரல, புல்லிஷோட நார்மல் ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளேயே அவன் வரல. ஸோ அதனால நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்ப்போம். எஸ்2 எஸ்2லேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ்2லேருந்து எஸ்1 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். எஸ்2 186லேருந்து 196, எஸ்2 எஸ்1உடைய மிட் பாயிண்ட்டு 239லேருந்து 251, எஸ்1 301லேருந்து 316. ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக அவன் கொஞ்சம் மேலே ஏறுறான்னாக்க எஸ்1 ஆன 301லேருந்து 316ங்கிற லெவலில் அவங்க டச் பண்ணலாம். இல்லாட்டி இது இந்த மிட் பாயிண்ட் நம்ம மிட் பாயிண்ட்டுக்கும் எஸ்1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுடைய இந்த பாதி தூரத்தோடைய கூட அவங்க கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இந்த 239 டு 251ங்கிற இந்த மிட் பாயிண்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பார்ப்போம் இவங்க எப்படி ஆக்ட் ஆகுறாங்க, ரியாலிட்டியில் எப்படி ஆக்ட் ஆகுறாங்கங்கிறத பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன்.